ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நிறைய ஆண்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம், ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சொல்கிறதில்ல. கணவரை எப்படி தூண்டுவது, கணவருக்கு நெருக்கமாக நேசமாக வாழ்வதற்கு என்னென்ன டிப்ஸு, புதிதாக திருமணமாகிற பெண்களுக்கு என்ன, இந்த மாதிரி நிறைய எஸ்எம்எஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆண்களுக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு பெண்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறதில்ல அப்படின்னு. அதனால் பெண்களுக்கான ஆலோசனைகள், தாம்பத்திய உறவில் ஒரு அற்புதமான உறவாக வாழ்நாள் முழுவதும் கொண்டு போகிறதுக்கு அற்புதமான மனிதராக பார்த்து தேர்ந்தெடுத்து காதலிக்கிறோம். தேர்ந்தெடுத்து அப்பா அம்மா சல்லடை போட்டு சலித்து ஒரு ஆணை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இது ஒரு பகுதி. ஆனால் இவர்களோடு வாழ்நாள் முழுவதும் இனிமையாக ஆழ்ந்த நேசத்தோடு வாழ்வது என்பது இன்னொரு பெரிய, இதோட கடினமான பகுதி. அங்கே தான் பெரும்பாலானவர்கள் தோற்று விடுறாங்க. இந்த பகுதியை எப்படி செழுமையாக்குவது, சரியாக்குவது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். பெண்களுடைய ரோல் என்ன, பெண்கள் இதில் என்ன பண்ணணும். நீங்கள் இன்று புதிதாக திருமணமான பெண்ணாக இருந்தாலும் இல்லை 20 ஆண்டுகள் கணவரோட வாழ்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த யோசனைகள் பயன்படும். ஸோ முக்கியமாக நிறைய பாயிண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம 20 பாயிண்ட்ஸ் பேசிட்டோம். 21 உங்கள் கணவரை பற்றி மற்றவர்களோடு பேசும்போது பாசிட்டிவான நல்ல விஷயங்களாக பேசுங்க. அவருடைய நெகட்டிவ் பாயிண்ட்டை, தவறான விஷயங்களை எப்போதும் எங்குமே பேசாதீங்க. மற்றவர்களெல்லாம் அவருடைய பெஸ்ட்டு ஃபேனாக, ஒரு விசிறியாக நீங்கள் இருக்கிறீங்கன்றதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய பாசிட்டிவான விஷயங்களை, நல்ல குணாதிசயங்களை எல்லா இடத்துலையும் நீங்கள் பேசுங்க. நெகட்டிவாக எப்போதும் பேசாதீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். மணி பேசுகிறேன் சார். மணி சொல்லுங்க சார். எனக்கு கல்யாணமாகி ஒரு 7-8 வருஷம் ஆச்சுங்க சார். சரி சார், கல்யாணமான புதுசில் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் செக்ஸ் பண்ண முடியுதுங்க. சரி. இப்போ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பம்பிங் கூட பண்ண முடியல, அதுக்குள்ளே ரிலீஸ் வருது சார். சீக்கிரம் வந்தது. ஆமாம், ஒரு 100 பம்பிங், அவ்வளோதாங்க சார். சரிங்க. என்னங்க சார் காரணம்? காரணங்கள் நிறைய இருக்குங்க, ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நாங்கள் தான் எளிமையான பல விஷயங்கள் சொல்லித்தரோம். ஒன்று செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, விந்து வரும்னு நீங்கள் ஒரு 90 ஸ்ட்ரோக் பண்ணுறீங்க, உடனே விந்து வரும்னு ஒரு ஃபீலிங் வந்தவுடனே ஆணுறுப்பை எடுத்துகிட்டு அவருடைய முனை பகுதியை ஸ்குவீஸ் பண்ணுங்கள். சரிங்க சார். விந்து வரும்ன்ற ஃபீலிங் குறைஞ்சிரும். ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப செக்ஸ் பண்ணலாம். செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விந்து வரும்னு ஃபீலிங் இருக்குது, நிறுத்திடுங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிறுத்துங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், நிறுத்துங்க. இப்படி நீங்கள் நீண்ட நேரம் பண்ணலாம். அல்லது நீங்கள் கீழே படுத்துக்கங்க, மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு விந்து சீக்கிரம் வராது. இது மாதிரி எண்ணற்ற முறைகளுக்கு நல்ல ஆழ்ந்த மூச்சு இழுத்து நெஞ்சில் நிறுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 2 3 4 5ன்னு எண்ணிட்டு மூச்சு வெளியே விடுங்க. செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இது நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் நிறைய முறைகள் இருக்குது. இதெல்லாம் சரிப்படலைன்னா அற்புதமான மருந்துகள் இருக்குது, நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம். சரி, இப்போது உங்கள் கணவரை பற்றி எல்லோர்ட்டையும் நல்ல விதமாக பேசுங்க. அவருடைய முதல் விசிறி நீங்கள் தான், ஃபேன் நீங்கள் தான் அப்படின்றத எல்லோருக்கும் காட்டுங்க. அடுத்து 2வதாக கணவர் சொல்வதை கேளுங்க. ஏதாவது ஒரு நிலையில் அவர் பேசினார்னா உடனே பதில் பேச வேண்டியதில்லை. நம்ம 18 செகண்டுக்கு மேலே மற்றவர்கள் பேசுகிறத கேட்பதில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 18 செகண்டில் டக்குன்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். கேளுங்க. மொத்தம் அவர் மனதில் இருக்கிறதெல்லாம் அவர் சொல்லட்டும். கவனமாக கேளுங்க. என்ன பேசுகிறார், என்ன சொல்ல வர்றாருன்றதை முழுமையாக கேட்டுவிட்டு அப்புறம் பேசுங்க. பெரும்பாலான நேரங்களில் நம்ம பார்ட்னர் சொல்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு உடனே பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இல்லைன்னா உடனே நம்ம பதிலை தயாரித்து பேச ஆரம்பிச்சிருவோம். முழுமையாக கேளுங்கள்.
அதே மாதிரி கணவருடனான காதல் வாழ்க்கையில் முதல் ப்ரியாரிட்டி கொடுங்க. பல நேரங்களில் நமக்கு டு டூ லிஸ்ட் இருக்குது, ஒரு நாள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து செக்ஸு, கணவரோட பண்ண வேண்டிய காதல் செக்ஸ் எல்லாம் கடைசிக்கு போயிடும். மற்ற எல்லா உலகத்தில் சமையல் பண்ணுறதுலேருந்து வீடு பெருக்கிற வரைக்கும் எல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். செக்ஸ் மட்டும் நேரம் இல்லாமல் ஒதுக்கி தள்ளப்படும். நாங்கள் பல பேஷண்ட்ஸோடு பேசும்போது வர்ற பெரிய பிரச்சனை, எங்களுக்கு நேரம் இல்லை டாக்டர் செக்ஸ் பண்ணுறது தான். உலகத்தில் இருக்க எல்லா வேலையும் செய்கிறதுக்கு நேரம் இருக்கும், காதலிக்க செக்ஸ் பண்ண மட்டும் நேரம் இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளவட்டானம் சுப்பையா. சுப்பையா சொல்லுங்க. உள்ள சார், கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஓகே. விரைப்புத்தன்மை இல்லாம சார், குழந்தையே இல்லை சார். சரிங்க. என்ன சார் காரணம்? கல்யாணமாகி 3 வருஷம் செக்ஸ் நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இப்போ விரைப்புத்தன்மை இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். சரிங்க. அதாவது குழந்தை இல்லைன்னா அந்த படம் பாருங்கள், என்னென்ன காரணங்கள் அப்படின்னு. முதல்ல ஒரு 26% வந்து கருக்குழாயில் பிரச்சனைகள் இருக்கலாம். 27% வந்து ஆண்களுக்கான பிரச்சனை. அப்புறம் ஓவிலேஷன் 12% வந்து ஓவிலேஷன் ப்ராப்ளம், கருமுட்டை வெடித்து வெளியே வர்றதில் பிரச்சனை. ஒரு 15% எண்டோமெட்ரியோசிஸ் போன்ற பிரச்சனை. ஒரு 9% என்ன காரணம் என்றே தெரியாமல் கருத்தரிக்காமல் இருக்கிறது. ஒரு 2% கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். மற்ற பிரச்சனைகள் ஒரு 9%. இப்படியாக பல்வேறு காரணங்களை கொடுத்துருக்காங்க. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? சார் நான் திருச்சியில இருந்து கணேஷ் பேசுறேன். கணேஷ் சொல்லுங்க. சார் எனக்கு கல்யாணம் ஆகி 10 மாசம் ஆகுது. சரிங்க. என்னோட ஒய்ஃப் கன்சீவ் ஆக்குறாங்க. ஒரு 6 months ஆகுது இப்போ வந்துட்டு. சரி. நாங்க வந்துட்டு இப்போ ஆக்சுவலா செக்ஸ் வச்சுக்கிட்டா ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஒய்ஃப்க்கோ இல்லை பேபிக்கோ வந்துட்டு? எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஓகே. ஆக்சுவலா இன்னொரு ரெகுலர் செக்ஸ் வச்சுக்கிறது குழந்தையோட ஹெல்த்துக்கும் உங்கள் ஹெல்த்துக்கும் உங்கள் மனைவி ஹெல்த்துக்கும் நல்லது, கவலைப்படாதீங்க. சொல்லுங்க சார், என்ன இன்னொரு சந்தேகம்? இன்னொரு டவுட் என்னன்னா, ஆக்சுவலா இப்போ நாங்க செக்ஸ் வச்சுட்டா ஒய்ஃப் வந்துட்டு ஆஃப்டர் செக்ஸ் வந்துட்டு அவங்க ஆக்சுவலா வயிற்றுல வந்து சின்ன வலி மாதிரி இருக்கு, இல்ல பேபி மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி சொல்றாங்க. அவங்க இருக்கலாம். அவங்க எக்ஸைட் ஆகும்போது பேபியோட மூவ்மெண்ட்டும் அதிகமாக இருக்கலாம். அதாவதுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஏதாவது டிஸ்ட்ரெஸ் இருந்தால் செக்ஸ் பண்ணாதீங்க. வேறு வழிகளில் பண்ணலாம். வாய் வழி செக்ஸ் பண்ணலாம், அவங்க கையில் உங்கள் ஆணுறுப்பை தூண்டலாம், நீங்கள் அவங்களுக்கு மார்பகங்களை தூண்டலாம், கிளைட்டோரிஸை கையில் விரலில் தூண்டலாம், நாக்கு வச்சு தூண்டலாம். செக்ஸ்னால் பெனிட்ரேட் பண்ணி தான் செக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஒரு 500 முறைகளில் செக்ஸ் பண்ணலாம். அவங்களுக்கு